தனுசு லக்னத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? முதல்ல நம்ம சனி பகவானை தாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். 4ஆம் இடத்துல சனி இருக்கார். அதாவது 4ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது சில சங்கடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், இடர்பாடுகள் வரும், இன்னல்கள் வரும். அது வேலை விஷயமாக இருக்கலாம், தொழில் விஷயமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல், நண்பர்கள், உறவினர்கள், எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். முதல்ல வண்டி வாகனம் செலவு வைக்கும், தாய்க்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவு வைக்கும், உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும். மற்றபடி கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு, அதனால் செலவுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள். சனி 10ஆம் பார்வையாக, அதாவது 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் மேலாமணிக்கே அந்த வருஷம் நீங்கள் வேலை பார்க்க முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் இருக்காது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அதிகப்படியான உழைப்பு சொந்த தொழிலாக இருந்த போதிலும் தேவைப்படுகிறது. அப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவை. மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய டார்ச்சர், வேலை பளு நிச்சயமாக இருக்கும். இந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்க போகிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்லது நடக்க போகுது. 3ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. குரு பார்வையில் இருக்கார். அப்போது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சனி பகவான் சில பிரச்சனைகளை தந்தாலும் ராகு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய நிலையில் இருக்கார். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு 2025 தனுசு லக்னத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்லாவே இருக்க போகுதுங்க. சனி பகவான் கெடுத்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க.